வெல்கம் டு நம்ம சேனல் பேருனா இது மறந்து 2 வருஷம் வரல. ஆனா பாவிலா உங்களை கூட்டு வந்து சேனல் பேரே மறந்துட்டீங்களா? ஓகேவா? என்ன சொல்லணும் மறந்துட்டேன் பச்சை. 2 வாரம் லீவ் விட்டோமா? 2 வாரம் லீவு. 2 வாரம் லீவ் அவ்வளோதான். எண்டிங் ட்ராப்படா ட்ரிப்பட். சரி ஒரு இது வரும் பிளாஸ்டிக் டப்பா ஒன்று நம்பர் சேவாம இங்கே ஒரு ஃப்ராகு. வாவ் ஓகேவா? அவர் அங்கேருந்து வீடியோ எடுத்து பிக்க போல உள்ள உள்ள வராங்க. போட்டோ என்ன பண்ணுடா போட்டோ சொன்னா இல்லை உள்ள போலாம் நம்ம சீரமிச்சு கனவு உள்ள வந்தா ஃப்ராக் நிக்குது வெளில. அட்டையில செஞ்சிருப்பாங்களோ? எங்க எப்படி இந்த மனுஷனை வந்து படிக்க வச்சுமா? நம்ம படுக்க வைக்கல. இந்த முகத்தை பாரியா வந்துக்கிறோம். இந்த முகத்தை பாரியா எப்படி இந்த மனுஷனை வந்து இப்படி வச்சிருக்கு? நான் தப்பேன் போட வச்சு பாவம். அல்ல ஆறு குளிச்சிட்டு கோயிலுக்கு போயேன்னா ஹலோ, பின்னாடி போலீஸ் தான் பாக்குறாங்க. தெய்வமே வாங்க சார் வாங்க. ஒரு கண்டிப்பா போட்டு உட்காந்து வேண்டியதான். ஆமாப்பா. வெல்கம் டு எஸ்ஆர் ப்ரோ பிளாக்ஸ். ஞாபகம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? நீ நம்ம எங்க வந்திருக்கோம்னா தொல்காப்பிய பூங்கா அடையார். ஓகேவா? எங்க மச்சார் இது கரெக்டா? அடையார்ல இந்த கிரீன் வெஸ்ட் ரோட்ல இருக்கு. அடையார் ஐப்பன். ஆக்சுவலி வந்து நாங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது அளவுக்கு 30ஆம் தேதி போன வாரம் மழைனால மிஸ் ஆயிடுச்சு. வாங்க உள்ள போயிட்டு ஃபன் பண்ணுவோம். ஓகே மச்சி, இந்த பக்கம் இங்கிலீஷ், மச்சானுக்கு வந்து அந்த பக்கம் தமிழ். ஃபீவர். இந்த ஃபீவரை எப்படி கிளியர் பண்றோம்னு உள்ள போய் காமிப்பேன். பாவமா இருக்குல்ல? ஆளுக்கு ஒரு கிஸ் பண்ணா சரியாயிடும். சாமி கடப்பாக்கல் தமிழ் சொல்லமா? கடப்பாக்கல்ன்ட்டு கடப்பாக்கலில் செய்து வைத்தது செதுக்கி வைத்து அது சார் இங்கிலீஷ் தான் சொல்லுவாரு. கல்பனா மீன். கல்பனாவா? நல்லா இருக்குமா? கல்பனா மீன் மச்சி, மீன் நல்லா இருக்குமா கேட்டேன். சாமி நீங்க மீனை பத்தி பேச மாலை போட்டுக்கிறீங்க. அது தப்புல அப்படிலாம் கிடையாதுங்க. மீன் கிடையாது, மீன் மாலை போட்டு வேலை செய்யறாங்க. அது தொழில். நம்ம ப்ரொஃபஷனல். இந்த ஒரு பேஷண்ட கூட நாங்க போற அவஸ்தை இருக்குது. இவரை பத்தி ஒரு ரீல்ஸ் எடுத்துருக்கோம் நம்ம, நிறைய இருக்கு. அதை பத்தி டிக்கெட் காமிச்சிட்டோம். இது ஹாஸ்டலுக்குலாம் கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்புறம் அதை காமிச்சிட்டு நம்ம உள்ள போகிறோம். அதோ வா வா. அதோட இல்லை போட்டோ ஷூட் அந்த மாதிரி எடுக்கலாம். இங்கேயும் நல்லா இருக்க இடம், சூப்பராக இருக்கு. போமா நல்ல ஒரு காட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்குல்ல. இதுதான் வச்சு சிவலிங்கம் மாதிரி இருக்கு. பெயிண்டிங் பட்டர்ஃப்ளை இது செம்மையா இருக்கு. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டம் இருக்கும். இந்த பழைய அம்மிக்கல் இருக்கு தான் அதுல பண்ணிருக்காங்க. அம்மிக்கல் அது மாவுயா? மாவா இருக்குது. அது அம்மிக்கல் வர மாவு இருக்குது. அவன் பாரு சமாதானம். அவனும் நல்லா இருந்துச்சு. அவனுக்கு ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் போட்டு ரமேஷ் மெமரிஸ்ல போறேன். ஃபேஸ்புக்ல ஆட்டுகள்
பாட்டு தெரியலடா, அது மாவு இருக்கிற கல்லா தெரியல. பாட்டு வாய்ஸ் இருக்குடா உள்ள. தெரியல மச்சி, அதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அந்த எனக்கு ஒரு இடம் பார்த்து வைக்கிறேன், நல்ல இடம் தூங்குறதுக்கா. இல்ல 4 கிலோமீட்டர் நடக்கணுமா? எச்சரிக்கை, ஞாபகம் இருக்கா? நீர் இந்த இடத்துல வந்து ஆபத்து. ஆபத்து. எல்லாம் இறங்காதீங்க. ஆழம் இருக்கும், பயங்கரமா இருக்கும். சார் மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நடக்க வைக்கிறான் சார். 3.5 கிலோமீட்டர் சார். உடல் நலத்திற்கு நல்லது, சுகர் குறையும். முளக்காவா? முளக்கா 2007 இது அடிக்கல்லா? அடிக்கல். அடைவோம் ஏன் அடையில் ஏனிக்கல் போல தனிமையனும் இனிமைத்தேன் மகவும் 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 தகுந்த இடம் இந்த பூங்கா. மூக்கா. ஓ, இது வந்து தேன் மாதிரி நம்ம வந்து இந்த இடத்த வந்து இனிமையா இருக்கலாம். அடைவும் தேனிலையில் தேனீக்கள் போல. தேன் வந்து அடை வந்து ஸ்வீட்டு, அது நம்ம தேவையான டாபிக், அதை நம்ம தலைவர் சொல்லிட்டாரு. இதுக்கு தனிமை எனும் இனிமை தேன் அப்படின்னா, தனிமை இனிமை தேன்னா தனிமையை போய் தூங்குறாங்க உட்காந்து ஒரு ஓரமா. இல்ல விஸ்வா சொல்லுவா போல. தனிமை எனும் இனிமை தேன், அதை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அதான் எப்படி எடுத்துன்னு கேக்குறேன். தலைவர் எழுந்திருக்காருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஓகேவா? அந்த அர்த்தம் தான் கேக்குறேன். அந்த அர்த்தத்தின் வெளிப்பாடு என்னன்னா, தனிமை எனும் இனிமை தேன். அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்லாத, பொறுமையை வச்சுரு, உள்ள போயிட்டு வரோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்லிட்டா, தனியா போய் இளையராஜா பாட்டு ஹெட்செட்ல வச்சு கேட்டா அது நல்லா இருக்கும். அது இல்ல, அது ஒரு மீன். அதாவது எனக்கு உடம்பு முடியல சார், எனக்கு விட்டுங்க சார். அங்க போய் விளையாட குப்பையை தொட்டில் கொட்டும் தலைக்கில காமிக்க கூடாது. ஒரு பேர்ட்ஸ் பத்தி வச்சு நம்ம சேர்க்கலாம் மச்சி. இந்த கலெக்ஷன் நம்ம சேர்ப்போம். யார் ஃபர்ஸ்ட் சேரா நம்ம பிக் பாட் டாஸ்க் இப்போ ஜங்கிள் பிரஷ். ஒரு பேர்ட்ஸ், இங்க இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. கரெக்டா என்ன பேர்ட்ஸ் இது? இங்க வருமா? அதெல்லாம் இதெல்லாம் இங்க இருக்கிறதா இருக்கும். நீங்க வருமான்னு கேட்டேன். இல்ல இங்க வராது. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வருமா வராதான்? வராது. அதான் முடிஞ்சிச்சு. ஆனா ஏன் இங்க வச்சிருக்காங்க? அதுதான் உங்களுக்கு கேக்குறேன். குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது 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 குருவி தானே. காடு தானே இது. நல்லா இருக்கும்பா. 65 பண்ணா சாமி சரணம், சாமி சரணம். இல்ல நல்லா இருக்குன்னு சொன்னாப்பா. இது இதுல போயிட்டு வரலாம், இது இதுல போயிட்டு வரலாம். அதுல போறேன். கழிச்சிருவோம் ஆட்டத்தை. இல்ல வா. ரெடியா? ரெடி. ஓகே. இது இதுல செட் பண்றா. ஒண்ணு வேற வேற இருக்கு கீழே. ஓகே ஓகே மச்சி. ஓகே. அவ்வளவு இல்ல, இது இல்ல அது. ஓகேவா? இங்க நான் ஒன்னு செட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. சாமி சரணம். சூப்பர். சாமி சரணம். நல்லா இருக்குல்ல? சுத்தி சுத்தி எல்லாம் ஜஸ்ட் போட்டோ. சுத்துதுப்பா. ஆமா. இந்த விநாயகர் கண்ணு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. எப்படி மச்சி இது? இதை இடிக்காம சுத்தணும். இதுக்கு சுத்த முடியும். சுத்திட்டு அவ்வளவுதான். சூப்பர். பேர்ட்ஸ் பறக்கும் பாரு. பேர்ட்ஸ் பறக்கும். இங்க பாரு, பேர்ட்ஸ் பறக்குது பாரு. தண்ணி அலை மோதுதே. மக்களே, வியூ சூப்பரா இருக்கு. என்ன தண்ணி இது? கடல் தண்ணியா? ஆத்து தண்ணி. ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுவா? ஆன்சர் யார் சொல்லுவா? அதானே ஆன்சர் என்கிட்ட நில்லு. ஆன்சர் நீ சொல்ற, ஓகேவா? இங்க பாரு, அப்படி திரும்பி பாருங்க. வாழ்க்கை என்ன? அதுக்கு ஆன்சர் சொல்லு.
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை. வாழ்க்கை தான் என்ன இந்த உன்னை வந்து கூட்டத்தை சாவடிக்கிறீ தான்டா. சொல்லு வச்ச வாழ்க்கை என்ன? இங்க வந்து தவளையை காமிக்கிறேன், தேலை காமிக்கிறேன், இந்த பாம்பு காட்டுற வாழ்க்கை ஒரு மட்டும் தான் ஜெயமா தொட்டம். ஆன்சர் தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு தெரியலப்பா. வாழ்க்கை சிவாஜி படம். இல்ல ஒரு சொல்லலன்னு வச்சுக்க. நான் சொல்றேன் வாழ்க்கைன்னா இல்ல வாழ்க்கைன்னா அடி வாங்குறது, மெதி வாங்குறது, உதவாங்கிறது. நம்ம தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. சொல்லு நீங்க தான் சொல்லலாம். வாழ்க்கைன்னா வாழ்க்கை அவ்வளவுதான். மக்களே இதெல்லாம் நீங்க பாத்துட்டு சும்மா கழுவி ஊத்துங்க தயவுசெய்து. நானே சொல்ல கமெண்ட்ல இவனை கழுவி ஊத்துங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அது அடி வாங்குறது, ஓகேவா? ஓகே. வீட்டுல திட்டு வாங்குறது, சகிச்சுட்டு போறது, அது மெதி வாங்குறது, ஓகேவா? இதுதான் ட்ரை பண்றாப்ல சீதர். வாழ்க்கை வந்து இது 2 தான், ஓகேவா? அது இல்லாம ஒண்ணு இருக்கு, அது அப்புறமா சொல்றேன். ஏன்னா நீங்க 20 ரூபா போட்டா எட்டுக்கால் பூச்சிக்கு எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்டா? என்ன மச்சி ஒண்ணுதான் இருக்கு. என்னன்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. 8 கால் பிச்சு உண்மையா 8 கால் இல்லடா பூச்சிடா. ஆமா 8 தான். 8 கால் பிச்சு கிடையாது. 4 5 6 டா. அங்க வந்து மாத்திராங்களா? அங்க வந்து 8 கால் பிச்சா. அப்ப வீட்டுக்கு சாமி சரணம். வா மச்சி மூஞ்சல் இல்லாலாம் கரெக்டா இருக்கும் போல இதுல. மாலை போட்டு என்னத்துக்கு சாமி தரணும். மச்சி இது போட்டோட மச்சி. சரி வச்சிடறேன். நான் கூப்பிடுறேன் திரும்பி. இந்தா. சரி நைட் ஆயிடும். உள்ளியா தண்ணி இல்ல. பத்துக்கலாம் பேசாம. அவ்வளவுதான். இதோ பேண்ட் சொக்கடையில் கண்ணு பேர் சொக்கடையில் கண்ணு. உள்ள டப்புன்னு ஆமா இது எள்ளுப்பா. இது பச்சை கத்திரிக்காய், பேரிக்காய். கத்திரிக்காய் இல்ல மச்சி, பேரிக்காய். கட்டி வச்ச மாதிரி இது இதோ மச்சி பேரிக்காய். வெள்ளை கத்திரிக்காய். சுத்தலாம். இங்க போட்டிங் விட்டா நல்லா இருக்கும்ல. போட்டிங் விட்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஏறி அப்படியே போற மாதிரி ஃபாரஸ்ட், மேங்கோ ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். இல்ல பண்ணுவாங்க. பாண்டிச்சேரி இப்படிதான் இருக்கும்ல. பாண்டிச்சேரி இப்படிதான் இருக்கும். அடர்ந்த காடு காட்டுக்குள் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையா கொண்டு போகலாம். இதுல இருந்து அப்படியே இடத்துல தானே காத்துல அல்லும் போதும் வேலைக்கு ஆகாது. ஒருத்தரை பத்தி பொள்ளாச்சி ட்ரோன் காணாத போடுது, வேற எங்க ஊர்ல கிடைச்சிது. சில செம்ம 2 கொடுக்கல உட்காந்துக்கிறோம் பெரிய. எப்பா எங்க அதுல எல்லாத்துலயும் எச்சிக்குதுப்பா. யாருமே சரியில்லை, எல்லாத்துலயும் பிறந்த நாள் தேலு தேலியில் சொல்லு சாய்ந்திருக்குமே. அவங்கடா லெவல்ல. மக்களே அனைவரும் பாம்பை பாருங்கள். செம்மப்பா. எடுக்கலாமா? திஸ் இஸ் என்ன பாம்பு இது? 2 மூஞ்சும் தெரியும். பா இந்த பாம்பு தான். I like this guy. Why? This is black. Black cobra. அப்புறம் நம்ம மங்குனி அமைச்சர் தூங்குறாரு. தூங்கிட்டோம். என்ன எதுக்கு இங்க வந்துட்டீங்க? இப்போ டீ கடை பேச்சா? டீ கடை பேச்சா? டீ கடை பேச்சா? சரி பேசிட்டு இருங்க. தலிசுது தூங்க போறியா? குட்டி தூக்கம் போட்டு என்ன தேக்காமப்பா. தூங்குறதா? சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கு படம், சூப்பரா. அப்படியே பச்சை பசன்னு ரம்யமா
ஆனா என்ன ஒண்ணு மேல பாம்புலாம் போதான். என்னென்ன பாம்பு? சார பாம்பு, பச்சை பாம்பு, கோம்பேரி முக்கெல்லாம் இருக்குதான்பா. பார்த்து முதல்லாம் வராது. அதான் ஊர்வன பாம்பு இருக்கா மச்சி. இதை போட்டுருக்காங்க. இதை போட்டுருக்கப்பா. உங்க ஊர்வன வேணுங்க. அது விஷமான நல்ல பாம்புன்னா கிடைக்காதோ? நல்ல விஷம் இருக்கும். நல்ல பாம்பு நம்மளதான் பார்த்து பாவம். நல்ல பாம்புனா நாலு பாம்பு. அப்படியா? விஷம் உள்ள விஷயம் இல்லாம வேகமாக செல்லக்கூடிய சாரப்பாம்பா. அதை பார்த்து நானே வேகமா போறேன். நீங்க மட்டும் பாருங்க. அது வரட்டும். அதுல வேகமா போறது. உடல் ஒட்டி கொண்டு கல்லுல செதுக்கி இருக்காங்கல்ல அத சொல்றாங்க. நீங்க படிக்கணும். அப்ப நிஜமா பாம்பு இல்லையா? ஐயோ ஐயோ. அட மங்குனி அமைச்சரே வாரும் ஐயா, போய் அடுத்த பழங்க பார்ப்போம். ஒரு புறா சொன்னாங்க. ஒரு புறா கறியை தின்னு போட்டு நான் படம் ஒரு மக்க போறா இருக்கே. கல்லு முள்ளும் விஷம் வாங்க போலாம். உயிட்டாங்க பாரு. உயிராடி அது பண்ணிக்காய் பண்ணிட்டேன். ஏ வாப்பா. ஆலாமா ஆலாமா பல்லு எடுப்பாங்கல்ல. இதுல இல்ல அது அது வேப்ப மரம். அப்ப அந்த பாட்டு போடுவாங்கல்ல, ஆலம் போல் வேலம் போல். ஆலங்குச்சிலையும் ரஜினி படத்துல எஜமான் படத்துல வருமே பாட்டு. நாம சார் ஆலம் போல் வேலம் போல். அது வேலமரம். ஆலமரம். வெற்றிவேல் வீரவேல். பேசுது. ஹிப்போபோட்டமஸ், ஹார்ஸ் இதெல்லாம் உள்ள இருக்கா? இதெல்லாம் இப்படி போகணுமா? இதெல்லாம் வந்து ஸ்டாச்சு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க போல கல்லுல. கல்லசுக்கு போடலாமா? ஆக்சுவலா வந்து மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் வர்றதுக்கு தான் அந்த இது போடுறோம். அப்படியே இந்த மரங்களுக்குலாம் வந்து அப்படியே தண்ணி வரும் போல. போலாமா? This is the Path Bridge. Path Bridge, Mocking Bridge. போலாமா? வா வா. போடுவாங்க. தேல் கடிச்சா வந்து தேல் கடிச்சா வச்சுக்கேன், அது ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம். உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதான். அது எப்படி? புரியல. எப்படி சார் தேல்? அதுல வந்து குழந்தைங்களுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. தேலோட கொடுத்து இருக்குல்ல, அதுல வந்து ஒரு புகை போடுவாங்க. தலை குளிச்சு வச்சுட்டு அது வந்து போட்டா வேற இன்ஃபெக்ஷன் ஆகாது. அது ஒண்ணு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம விஷயம் வச்சு டெஸ்ட் பண்ண கூடாது. அதுவும் என்னையே வச்சு உங்களுக்கு நான் தானே எல்லாமே. நட்புக்காக உயிரை தரேன்டா. தேலுக்கா ரத்தம் தர மாட்டியா? தேலி ஏன் ரத்தம் கொடுக்கணும்? இல்ல ரத்தம் லைட்டா வரும், அவ்வளவுதான். நான் ஆடல சத்தல சாவ தவிர தேல் கட்டி சாக மாட்டேன்டா. உயிர் ஆட்டோல போட்டோம். நம்ம மட்டும் தான் அங்க இருக்கோம், வேற யாருமே இல்ல. செம்மையா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க முன்னாடி வரணும். செம்மையா இருக்குல்ல வியூ, நல்லா இருக்கு. அமைதி 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 அமைதி. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இது. வாங்க 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 வாங்க. போலாமா? இருட்டு அறையில் காக்காக்கு வழி விடும். ஸ்டார்ட் வாக்கிங் ட்ராக் என்ட்ரன்ஸ். ஷுவா என்ன இதுல இல்ல ரெண்டு வழி இருக்கு. ஓகேவா? அவன் கண்ணாடியா நான் எடுத்துட்டு போற மாதிரி என்ன புடுங்குறான் கண்ணாடியா. நம்ம ஆமா 2 கண்ணாடி எடுத்துட்டு போனீங்க. ஆமா 2 கண்ணாடி எடுத்துட்டு போனோம்ல. ஒரு கண்ணாடி எவ்வளவு ஒருத்து 1850 ரூபா. கண்டாடா பாவி 230 ரூபாய்க்கு ஆன்லைன்ல வாங்கிட்டு 1850.
ஊரே ஏமாத்துறீங்களா? இந்த எவ்வளோ மச்சு? இது வந்து 3000 சில்லற வந்து 3000 சில்லற. வெறும் 300 ரூபா. வெறும் 300 ரூபா. உண்மையே தெரியும். எக்ஸ்ட்ரா சைவர் போட்டா உங்களுக்கு. இப்போ ரமேஷ் உங்களுடைய ஸ்விஃப்ட் எவ்வளோ இருக்கு? 499 பாக்ஸ் ஒன்லி. பத்தியா 4999. 499. அதான் 999. 499 ரூபா ஒன்லி. ஆனால் ஒரு ரூபாய் தரல, ஏமாத்தினா வச்சு. இதுதான் தொட்டு கொண்டு பசங்க என்ன பண்ணுவாங்க ஆன்லைன்ல ஆர்டர். இந்த ஷோரூம் மேல போறோம், வாங்க போலாம். இது நல்லா இருக்குமா? ஆடு மலை இது சூப்பரா இருக்குப்பா. பிரிட்ஜா மாத்திட்டோம். பா செம்மையா இருக்கு பாரு. இந்த பிரிட்ஜா? பிரிட்ஜ் தான். ரைட். ஆமி சார். இந்த பிரிட்ஜ் தான் அதுவா? ஆமா அதான். அப்ப அது சும்மா ஸ்மால். ஓ இது சூப்பரா செம்ம. இது உங்க போட்டோ எடுப்போம். செம்ம இல்ல பிரிட்ஜ். நானும் ரொம்ப நேரமா அந்த பில்டிங்கை கேக்குறேன். எந்த பில்டிங்? அது சண்டி ஆபீஸ் வச்சுது. சண்டி ஆபீஸ். டிவி ஆபீஸ் ஏதோ வாயில வந்ததை சொல்லிட்டோம். நோட் பண்ணிக்கோ. அங்கதான் சண்டி ஆபீஸ். அப்புறம் பேபி கவுண்டடா பட்டணமாக ஏதோ இருக்கா பஸ் ஸ்டாண்ட் மந்தவர்கள் தான் சண்டி ஆபீஸ். அதுல எடுத்துட்டாங்க. அது கலைஞர் டிவி. இங்க பக்கமா அது கலைஞர் டிவி தானப்பட்டில் இருக்கு. நடந்த கால் கூட வருது. கால் கொடுக்குறதும் வேற என்ன கொடுக்குறோம். சாமி சார். சாமி சார் மாலை போட்டிருக்கேன். ப்ளீஸ் ரிமைண்ட் பண்ணுங்க அப்பப்போ. அப்பப்போ கவுண்ட் கொடுங்க பார்க்கலாம். சாமி சார் மாலை போட்டிருக்கீங்க. போட்டிருக்கீங்க. பதில் சொன்னா ஒருத்தனை வந்து இந்த மாதிரி சார் நான் உங்களுக்கு நான் விட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க கால் அப்புறம் நான் விட்டு வேற என்ன போடுறோம் கேட்ட தப்பாது. இல்ல என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க. என் நிலைமையில நின்று பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க. நின்று ஆகுவாங்க. சொல்லுங்க அப்போ. நின்றோம். இதான் உங்க நிலைமை. இல்ல அந்த நிலைமை வந்து கேம் மைக் அங்க இடம் சொல்றேன் சார். நீங்க தப்பு பண்ணீங்க. அது இடம் சொல்லியிருந்தா நீங்க இது பண்ணிருக்கீங்க. சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க? வாங்க நடந்து போ. அப்படியே வாங்க. கால் கூட வருதா? கால் கூட இப்படிப்பட்ட எடுக்காத போன அதான் சொல்றேன். அஜித் மாதிரி பின்னாடி பக்கம் சொல்றேன். முடிச்சிரும். ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இதுக்கு மேல முடியும். மன வருத்தமா இருக்கு. கால் கூட வரதான். கால் கூட வருது. கால் கூட வருது. வேற என்ன வருது? நடந்தா சாமி சரணம். நடந்தா கால் கூட வருது. சரி. கண்ணு முன்னா தூக்கம் வருது. ஓகே ஓகே என்னது? ஓகே அதொன்னும் பிரச்சனை. சொல்லுங்க. ஓகே இப்போ தொல்காப்பியர் பூங்கால வந்து ஃபைனலா இந்த பிரிட்ஜில் வந்து நிற்கிறோம். ரெண்டு சைடு வந்து அடையாளம் ஆறு இருக்கு. நல்லா இருக்கு. அந்த பிரிட்ஜில் வந்து எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வியூ செம்ம வியூ ரெண்டு பக்கமும். இது அடையார் ரிவ்யூ வராது. அடையாறு சூப்பரா இருக்கு. டிக்கெட் ப்ரைஸ் எப்படி செக் பண்ணீங்களா? 20 ரூபீஸ் தான். ஒருத்தர் தான். ஆன்லைன்ல புக் பண்ணது. ஆன்லைன் தான். அதுவும் 100 பேர் தான் விடல. 250 இன்னைக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்தாலும் லாஸ்ட் வீக் நம்ம கேன்சல் இருந்து வந்தோம். பட் ரெகுலரா பார்த்தா 100 பேர் தான் அலோடு. இன்னொன்று முக்கியமானது என்னன்னா ஆன்லைன்ல மட்டும்தான். டைரக்டா வராதீங்க. வந்துட்டு வேஸ்ட் ரிட்டர்ன் சிஸ்டம். அதெல்லாம் வந்து ஆன்லைன்ல நீங்க ரிசர்வ் அது ஒரு ஆப்பே இருக்கு. அது நான் லிங்க்ல போடுறேன். அதை பார்த்து செக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பண்ணுங்க. வீடியோ கம்பருக்கு 50 ரூபா வந்து ஆன்லைன்ல தான் பேமெண்ட் பண்ணணும். எல்லாருமே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வாங்க. சண்டே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து வீக் டே தான் நிறையா இருந்தது. சண்டேஸ்ல அவைலபிளே கிடைக்கல. நீங்க நாங்க போன மாசம் புக் பண்ணதான் இன்னைக்கு அது 4 சண்டே மிஸ் பண்ணி 5 சண்டே நம்ம வந்துரும். வீக்ல இருந்தா போடலாம். டைம் வந்து 2:30 to 4:30 அவ்வளவுதான். 2 hours தான்ல. இப்போ நடப்பாதை எவ்வளோ? 3.2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறது. 3.2 கிலோமீட்டர்ஸ் 58 ஏக்கர் 50 ஏக்கர். நல்லா இருக்கு. லெவல் இருக்கு. ரிலாக்ஸ் பண்ணலாம். வாக்கிங் வர ஆமா வாக்கிங் நல்லா இருக்கும். நல்லா பண்ணலாம். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எஸ்ஆர் ப்ரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சொல்லுங்க. மீன் அடுத்த நல்ல வீடியோவில் சொல்லுவீங்களா? நீங்க தான் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. மீண்டும் சோகமா சொல்றீங்க. அதாவது உடம்பு சரியாத என்ன கூட்டு வந்து என்ன இந்த பாடப்படுத்துறாங்க. அடுத்த வாரம் தெளிவா தெம்பா வந்து மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அந்த வார்த்தை நல்ல வீடியோவில் அடுத்த நல்ல வீடியோ. வீடியோ நம்மளும் சொல்லல. இல்லைங்க எனக்கு போட முடியாதனால இது கெட்ட வீடியோவா இருக்கலாம் கூட கூடாது. நல்ல வீடியோ தான் இதுவும். அடுத்த வாரம் இன்னும் நல்ல வீடியோவில் உங்களிடம் சந்திப்பது எங்கள் குரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆன் பண்ணுங்க. நாங்க என்ன செய்தாலும் தமிழோட தானே எங்க சந்தோஷம் சங்கீதம்